Alpha Grace Age Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. வேதாகமத்தில் அக்கினி தேவன் என்று பார்க்கும் போதெல்லாம் அது யாரை தான் குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஒரு முறை கர்த்தருடைய அக்கினி உன்னை தொட்டு விட்டால் நீ வல்லமையாக மாறிவிடுவாய். பல நாட்கள் நீ ஆலயத்துக்கு நீ வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய அக்கினி உன்னை தொட்டு விட்டால் அவ்வளவுதான், your life will be transformed. நான் உனக்கு சொல்றேன், எந்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி அவர் கூட நீ படுத்தே இருக்க போற, அவர் கூட என்ன இருக்க போற, அவரு தான் உன்னை ஆசீர்வதிக்க போறார். இன்று கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்றைக்கு முக்கியமான ஒரு சிறப்பு செய்தியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினியும் பரிசுத்த ஆவியானவரும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் அதை ஆழமாய் சிந்திக்க போகிறோம். கடைசி பகுதியை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். வாசிங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம். அதை மட்டும் மறுபடியும் வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். எல்லாம் கை வைத்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். What Jesus means by it, when Jesus says the fire and the Holy Spirit, he wants to say something to his people. நம்முடைய ஜனங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்ல தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் இயேசு என்ன சொல்ல வருகிறார்? பழைய ஏற்பாடு முழுவதும் நான் அக்கினி தேவனாக நான் இறங்கி வந்தேன். மோசேக்கு முட்செடியில் அக்கினியாக நான் இறங்கி வந்தேன். எலியாவின் பலிபீடத்தில் நான் அக்கினியாக இறங்கி வந்தேன். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்ப போகிறேன். இனி அவர் அக்கினியாக மட்டுமல்ல, எப்படி அவர் இருப்பார்? பரிசுத்த ஆவியானவராக இருப்பார். ஆமேன் சொல்ல முடியாத கரங்களை வைத்து சொல்லுவோம் ஆமேன் என்று. ஹல்லேலூயா. இப்போ கையை நல்லா வைத்து பரிசுத்த அக்கினியே, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த அக்கினியே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் அக்கினி தேவன் என்று பார்க்கும் போதெல்லாம் அது யாரை தான் குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இயேசுவை பற்றி யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? விசுவாசிகளே, தண்ணீரில் நீ மூழ்கி பெற்ற ஞானஸ்நானம் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியினால you must be immersed. இங்கே தண்ணீரின் ஞானஸ்நானம் நாங்கள் கொடுக்கிறோம், பாஸ்டர் கொடுப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை இயேசு கொடுப்பார். ஹல்லேலூயா. கை வைத்து எங்கூட வாயை திறந்து சொல்லுங்க. தண்ணீர் ஞானஸ்நானம் பாஸ்டர் கொடுப்பார், அக்கினியின் ஞானஸ்நானம் யார் கொடுப்பா? இயேசு. கை நல்லா வைத்து இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You have to receive the anointing of the Holy Spirit, the fire of the Holy Spirit. இது பெரிய ஆழமான ஒரு காரியம். வேதாகமம் முழுவதும் அக்கினி இல்லாமல் ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு உலகத்தில் கூட ரெண்டு முக்கியம், அக்கினி தண்ணி. தண்ணி இல்லைனா வாழ முடியாது, அக்கினி இல்லைனாலும் ஒன்றும் செய்யவே. எத்தனை பேர் புரிந்து கொண்டாலாமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கை வைத்து என் கூட இப்படி சொல்லுங்க. உலகத்தில் அக்கினி தண்ணி முக்கியம் அப்படின்னா வேதத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினி மிக முக்கியம், ஞானஸ்நானமாகிய தண்ணீர் மிக முக்கியம். இங்கேயும் தண்ணீரும் இருக்குது, அக்கினியும் இருக்குது. ஹல்லேலூயா. நீ எல்லா உலகத்தில் நீ படிச்சின்னா அது நாலேஜை கொண்டு வரும், நாலேஜை கொண்டு வரும். ஆனால் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச தேவனுடைய ஊழியர்கள் பேசும்போது ரிவலேஷனை கொண்டு வரும், வெளிப்பாட்டை கொண்டு வரும். வெளிப்பாடு வேற, நாலேஜ் வேற. நாலேஜ் உன்னோட தான் இருக்கும், ஆனால் வெளிப்பாடு பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. Knowledge comes from your books, knowledge comes from your colleges, come from all your studies, but revelation comes from the heavenly Father.
கை வைத்து அல்லேலூயா என்று சொல்ல முடிந்தால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகள்ல நாலேஜ் இருக்குது, அநேக விசுவாசிகளுக்கு நாலேஜ் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன விட கூட படிச்சிருப்பீங்க. இங்க நிறைய பேருக்கு உனக்கு நாலேஜ் இருக்குது. பட் ஐ நோ தட் ஐ ஹாவ் த ரெவலேஷன் ஃப்ரம் காட். எனக்கு தெரியும் எனக்கு யாருடைய வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வருஷத்தை கேட்கும் போதே தெரியும் உனக்கு ஆண்டுடைய வெளிப்பாடு என்றால் என்ன. நீ நேரடியாக வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தேவன் வெளிப்பாடு கொடுக்கிறதுக்கு இருக்குது வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவி அக்கினி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான், அக்கினியும் யாரு தான்? தேவன் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு மனிதன் தேவ ஆவியை பெற்றிருந்தானாம். ஆதியாகமம் 41:38 சொல்லுகிறது, தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷன் என்று வேதம் அந்த மனிதனை பற்றி சொல்லுகிறது. வாசிக்கலாம். 41:38. தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷன், அது யாரை பற்றி சொல்லப்படுகிறது? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன். போதும். this man who has received the spirit of God. கவனிங்க நல்லா. சரி, அன்றைக்கு சபை இல்லை, பாஸ்டர் இல்லை, ஒருத்தருமே இல்லை. யாரு ஜெபம் பண்ணி இவருக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு? யாரு ஜெபம் பண்ணி தேவனுடைய வல்லமை கிடைச்சதுன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆலயம் இல்லை, ஊழியர்கள் இல்லை, எது இல்லை. ஆண்டவர் எப்படி அபிஷேகத்தை கொடுத்தார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:5 சொல்லுகிறது, ஜோசப் had the vision of God. யோசேப்புக்கு தேவனுடைய தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்திலே கர்த்தருடைய அக்கினி அவன் மேல் இறங்கி விட்டது. கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க முடிந்தால் ஆர்ப்பரிப்போம். ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆசிரியர்கள் 37:5 யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அவ்வளவுதான். அது மூல மொழியிலே விஷன் என்று இருக்கிறது. விஷன். உலகத்துல நீ படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி பார்க்கிற சொப்பனம் பிசாசை கொண்டு வரும். ஆனா பரலோக சொப்பனம் அக்கினியை கொண்டு வரும். புரிந்தால் ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆவில நிறைஞ்சி ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு படுத்த வானம் திறக்கப்படும். ஆதியாகமம் 28 ஒரு மனிதன் தலாணியில் கல்லை வைத்து படுத்தான். அவன் ஈசாக்கின் தேவனை, ஆபிரகாமின் தேவனை நினைச்சு துதித்து கொண்டே படுத்தான். வானம் திறக்கப்பட்டது. யாருடைய சொப்பனம் வேணும்? ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனங்கள்லாம் வாழ்க்கையை பற்றி சொப்பனமா இருக்கும், வருங்காலத்தை பற்றி தரிசனமா இருக்கும். ஹல்லேலூயா. God will give you vision about your future. Do you have the vision of God today this morning? God anointed Joseph with a vision. அப்போ தரிசனத்திலேயே அபிஷேகம். சதமா சொல்லுங்க. அப்போ அன்னைக்கு பாஸ்டர்ஸ் இல்லை, சபைகள் இல்லை, ஆவியானவர் இன்னும் பூமியில் அனுப்பப்படலை. ஆனா தேவன் எப்படி யாரை நிரப்ப வேண்டுமோ நிரப்பி விடுவார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களையும் கர்த்தர் எப்படியாவது நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கை வைத்து எப்படியாவது அவருடைய வல்லமை நான் பெற்றுக்கொள்வேன். கை வைத்து எப்படியாவது அவருடைய வல்லமை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இங்கே காத்திருப்பு கூட்டத்திலையும் வராமல் இருக்கலாம், பாஸ்டர் நேரடியாக ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், ப்ராஃபட்டிக் கிளாஸில் வராமல் இருக்கலாம். ஏதோ ஒரு ஆராதனையிலேயே உன் மேலே ஒரு அக்கினி தூக்கி போட்டுருவார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது நிமித்தம், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறது நிமித்தம் நிச்சயம் நீ உள்ளே நிரம்பி ஆக வேண்டும். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. ஆமென். You must be filled with the power of the Holy Spirit because you are in the temple of God. அப்போ யோசேப்புக்கு எப்படி அபிஷேகம் கிடைச்சது சொல்லுங்க? தரிசனத்தின் மூலம். கவனமா கவனிச்சு பதில் சொல்லுங்க. எனக்கு எப்படி கிடைச்சது? தரிசனத்தின். சபைக்கு போய் அவனுக்கு கிடைக்கவில்லை, பாஸ்டர்ஸ் இல்லை, ஆவியானவர் அனுப்பப்படவில்லை. ஆனால் தேவன் அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையில் ஏகப்பட்ட பிரசங்கள் இருக்கிறது. சபையில் ஆவியானவரை பற்றி கூட்டம் இருக்குது, டீச்சிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவ்வளோத்தையும் கேட்டு அபிஷேகம் நீ பெறாம, தேவனுடைய வல்லமை நீ பெறாம இருந்தா, அந்த ஆராதனையில் சொன்னேன், the worship will take you to your destination சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், Holy Spirit will take you, the vision will take you your destination. உன்னுடைய எல்லைக்கு கொண்டு உன்னை சேர்க்கிறது யார்? பரிசுத்த. கவிதை விட்டு கேளுங்க, ஆவியானவரே என்னுடைய எல்லைக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பீராக, என் உயர்வை நான் ரீச் பண்ண எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் யோசேப்பை தரிசனத்திலேயும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எப்படி அபிஷேகம் பண்ணினாரா? புதிய ஏற்பாட்டிலும் ஒரு மனிதனை தரிசனத்திலேயும் அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிராத சில வார்த்தைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். கவனமாய் கவனியுங்கள்.
Even in the New Testament, God anointed one person just by the vision. அவ்வளவுதான், just by the vision. என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால, எந்த பாஸ்டரை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் என்னை படுக்கையிலே வைத்து என்னை சந்தித்தார். நான் பெட்ரீனாக இருக்கும்போது என்னை சந்தித்தார். தேவனை நேரடியாக சந்தித்து அவருடைய வல்லமை என் மேலே இம்பார்ட் பண்ணார். எனக்கு தெரியாது அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னு தெரியாது. நான் படித்து முடித்து வளர்ந்து ஊழியத்துக்கெல்லாம் வரும்போது ஊழியங்களுக்கெல்லாம் போவேன். ஆனால் ரொம்ப எனக்குள்ள கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு அறியாமல் இருந்தேன். நான் நினைக்கிறேன் 1983ஆம் ஆண்டு அரக்கோணத்தில் என்னை பாஸ்டராக நியமித்த போது நான் அங்கேருந்து புறப்பட்டு ட்ரெயினில் ஏறி திருவலங்காடு என்ற ஸ்டேஷனில் இறங்கினேன். அந்த ஸ்டேஷனில் இறங்கி ஒரத்தூர் என்ற ஊர் ஆத்தோரத்தில் இருக்குது, 2 கிலோமீட்டர். என் பைபிளை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தேன். அந்த ஊரில் சில விசுவாசிகள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அவர் பேர் பாஸ்கர்னு சில பேர்லாம் அங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு அதில் ஒருத்தர் பிரஸ்பிட்டராக இருக்கிறார். அப்போ திடீரென்று இந்த 2 பேர் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் திருவலங்காடு ஸ்டேஷனுக்கு நேராக. ஒன்றும் எனக்கு தெரியாது அவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியாது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் வந்துட்டாருன்னு ஊருக்குள்ளே ஒரு பிசாசு ஆடி சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. நான் திருவல்லங்காட்டில் இறங்கி போகிறது யார் சொல்கிறா? அந்த உரத்தூரில் பிசாசு ஆடிட்டு சொல்ல தான் யார் வந்துட்டுருக்கிறா? இதுதான் ஏன் தேவனுடைய அபிஷேகம். கைதட்டி ஆர்ப்பரி. நீ நடந்தாலே பிசாசு நடுங்குமா. நான் விளையாட்ட சொல்லலை. அன்றைக்கி டிவியெல்லாம் இல்லை என்கிட்ட. அன்றைக்கி கேமரா கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏட்டி தெரியல. எனக்கு அந்த டிக்கெட் வாங்குகிற காசோடு தான் அதோடு தான் போய் நடந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கும் ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு அனாதைத்தான். ஆனால் என்னிடத்தில் சர்வ வல்லவர் கூட இருந்தார். எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்கு வேண்டும்? எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த அக்கினி உனக்கு வேண்டும்? ஹல்லேலூயா. 2 ஆண்டுகளில் 75 குடும்பங்களுக்கு அதை சந்திச்சார். திருச்சபை கட்டினார். அப்படித்தான் ஒவ்வொரு பட்டணத்தில் இன்றைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் குடும்பத்தில் உண்மையிலும் அற்புதம் வேண்டும் என்றால் யாருடைய அபிஷேகம் உனக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அபிஷேகம் பெற்றினா எதை தொட்டாலும் மண்ணெல்லாம் பொண்ணாகும். அபிஷேகம் பெறாமல் தொட்டிங்கன்னா தரித்திரம் பிடிக்கும். நீ சாப்பிட்டு போனாலே மறுபடியும் வீட்டில் அடுத்த ஆளுக்கு சாப்பாடு இருக்காது, தரித்திரம். ஆனால் அபிஷேகம் பற்றினா நீ சாப்பிட்டு போனீங்கன்னா 100 பேர் சாப்பிட்டுட்டே இருப்பான். கைதட்டி எது வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க? அபிஷேகம். யோசேப்பை தேவன் தரிசனத்தினால் அவனை நிரப்பினார். அதே மாதிரியில் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தரை நிரப்பினார். தெரிந்த பகுதி தான் உங்களுக்கு, ரொம்ப நீங்கள் ஃபேவரட் பீப்புள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் சவுல் என்பவன் குதிரையின் மேல் ஏறி கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. நான் ரொம்ப உள்ள போக விரும்பல, கான்டெக்ஸ்டுக்கு நேரா போறேன். 9:9 நீங்க போனீங்கன்னா ஒளி தான் வந்துச்சு. இவன் இது வரைக்கும் ஜெபம் பண்ணதில்லை, இது வரைக்கும் பாட்டு பாடவும் கிடையாது, இயேசுவே தெரியாது, இவன் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டான். ஆனா 9:9 சொல்கிறது, அவன் 3 நாள் பார்வை இல்லாமலும் புசியாமலும் சாப்பிடாமலும் இருந்தான். சாப்பிட்டுட்டு திமிர் பிடிச்சி அலைஞ்சவனை வல்லமையை அனுப்பி சாப்பிடாம வச்சார். அவன் ஊழியத்துக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டார். இந்த சவுலை ஆண்டவர் எடுத்து பவுலாக என்ன செஞ்சாரு? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கீழே நம்ம இறங்கி போன வசனத்தை வாசிக்க 11ஆவது வசனம் 9:11 ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவனை பார்க்கிறார். அவருடைய அக்கினி அவனுக்குள்ள போயிருச்சு. அதுல கடைசி வரி மட்டும் வாசிங்க. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சொல்லுங்க, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சர்ச்சை அடிக்க போனவன், பாஸ்டர் அடிக்க போனவையா இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஜெபம் பண்ணா? எந்த பாஸ்டரையும் பார்க்கல, எந்த சர்ச்சுக்கும் பார்க்கல. ஒரே நாள்ல ஒரே அக்கினி தான், ஒரே ஃபயர், அவ்வளவுதான். 3 நாள் ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் இந்த வல்லமை வேணுமா? கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்கள். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ஆமென். இந்த பவுல் தான் சொல்றார் 1 கொரிந்தியர் 14:2 அப்படி போனீங்கன்னா 14:5 நான் எல்லாரிலும் அதிகமாய் அந்நிய பாஷையை பேசுகிறேன். எல்லாரிலும் அதிகமா என்ன பேசுறேன்? எடுத்தவங்க வாசிங்க. நான் எல்லாரிலும் அதிகமா என்ன பேசுகிறேன்? அந்நிய பாஷைகளை நான் பேசுகிறேன். நீங்க அந்நிய பாஷைகளை யாரு கூட பேசுங்க? தேவனோடு பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப எனக்கு சொல்லுங்க, பரிசுத்த பவுல் தேவனுடைய வல்லமை எப்படி பெற்றார்? குதிரை மேல போகும்போது வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? ஒளி பிரகாசம். பெருமை அவனுக்கு. பெரியாளா போகிறான், குதிரை மேல போறான்.
ஆனா யாருடைய ஒளி அவனை சந்தித்தது? தேவனுடைய ஒளி சந்தித்தது. 3 நாள் சாப்பிடல, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். இது யாருடைய அக்கினின்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சீக்கிரம். யாருடைய அக்கினி இது? இன்னும் சத்தமா சொல்லுவோம், யாருடைய அக்கினி இது? ஒரு முறை கர்த்தருடைய அக்கினி அவனை தொட்டு விட்டா நீ வல்லமையாக மாறி விடுவாய். பல நாட்கள் நீ ஆலயத்துக்கு நீ வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய அக்கினி அவனை தொட்டு விட்டால் அவ்வளவுதான், யுவர் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். உன்னால் ஜெபிக்காமல் இருக்கவே. இந்த வீட்டில் சில ஆட்கள் ஜெபம் பண்ணு உயிரை கொடுத்துட்டு கிடக்கும்ல. சில நாளை பார்த்து சர்ச்சுக்கு எழும்பு 8:15 வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான், சுடுதண்ணி ஊற்றினாலும் எழும்ப மாட்டான். ஆனால் அவனுக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சுன்னா 7 மணிக்கு எழும்பி ஓடிடுவான். புரிஞ்ச கரங்களை தட்டி இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் 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 ஊற்றும். எங்கள் சபைகளில் இந்த வல்லமை நீர் ஊற்றணும். அப்போ அனாயிண்டிங் கம்ஸ் இன் so many ways. அன்றைக்கு ஆண்டவர் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பின காலத்திலும் சரி அனுப்பாத காலத்திலும் சரி வித்தியாசமான விதங்களில் தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கி வந்துட்டார், 120 மேலே எல்லாம் வந்துட்டார். ஆனால் இவன் அங்கே சர்ச்சுக்கு போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். அபிஷேகம் பெற்ற ஆளையே அடிக்க போறா பார்த்தார். அப்படியா செய்கிற நீ? 120 பேர் மேலே அனுப்பின பாரு, அதை விட வல்லமையா அனுப்புறேன். நீ சாப்பிடவே மாட்ட, குதிரை மேல ஏறவே மாட்ட, முட்டிதான் போட போற. ஹல்லேலூயா. கவிதை எத்தனை பேருக்கு இந்த வல்லமை வேண்டும்? ஆண்டவரே சொல்லுங்க. விஷன் மூலம் ஜோசப்க்கு அபிஷேகத்தை கொடுத்தீரே, அந்த குதிரை மேல ஏறி போகும்போது பவுலுக்கு அபிஷேகத்தை கொடுத்தீரே, அதே வல்லமையினால் இன்று என்னை நிரப்புவீராக. இதைத்தான் இப்ப சொல்லுங்க. இயேசு சொன்னார் மத்தேயு 3:11, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். யோவான் சொல்கிறேன் இயேசுவை பத்தி, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால் என்ன கொடுப்பாரா? ஞானஸ்நானம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்த்தோம் யோசேப்பை தேவன் எப்படி நிரப்பினார்? அக்கினியினால். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் பரிசுத்த பவுலை எப்படி நிரப்பினார். இதை கேட்கும் போது என்ன எப்படி நிரப்ப போறார்னு கேளுங்க, வாயை திறந்து உட்கார்ந்து கேளுங்க, அழுங்க ஆண்டவர்கிட்ட. நம்முடைய அக்கினியினால் என்ன நிரப்போம்? கர்த்தருடைய அக்கினி ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வல்லமை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செஞ்சாலும், பிசாசு என்ன திட்டத்தை போட்டாலும், யாரை சத்துரு அழிக்க நினைச்சாலும், தேவன் செய்ததே, சொன்னது சொன்னதே. உன் குடும்பத்தில் கர்த்தர் யாரை தொட்டார் அந்த ஆளு தொட்டுட்டே இருப்பார். யாரை தெரிந்து கொண்டார் அவர்களை விடவே மாட்டார். 80 வருடம் கழித்து ஒரு மோசே சந்தித்தால் உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை விடவே மாட்டார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களை கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஆலயத்துக்கு வர முடியாமல் அவனை இழுத்துக்கொண்டு ஓடி வந்திருக்கிறார். எவ்வளோ தடைகள் வந்தது, நல்லா தெரிந்து கொள். சும்மா போறவனுக்கு ஆலயம் ஈஸியாக திறந்திருக்கும், காரெல்லாம் ஈஸியாக வரும். ஆனால் தேவனுடைய வல்லமைக்காக நின்று மகிமையின் எழுப்புதலை பார்க்கிறவன ஆலயத்துக்கு பிசாசு விட மாட்டான். ஆனால் கர்த்தருனை இழுத்து கொண்டு வருவார். அந்த எழுப்புதலின் வல்லமைக்குள் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. 37 ஆண்டுகள் இந்த ஆராதனையில் அசைவாடி கொண்டிருக்கிறவர் இனி அக்கினியாக மகிமையாக இனி அசைவாடுவார். இங்கே மட்டுமல்ல, கைசி தமிழ்நாடு முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் பெரிய ஒரு அக்கினி ஸ்வப்டாக போது. அது பரிசுத்த ஆவியின் அக்கினி. கல்லூரிகளிலே அந்த வல்லமை இறங்கும், பள்ளிக்கூடங்களிலே அந்த வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. அலுவலகங்களில் அந்த வல்லமை இறங்க போகிறது. இது கர்த்தருடைய வல்லமை, இது காட்ஸ் ஃபயர். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டு புதிய வல்லமை யாராவது பெற்றுக்கொள்ள. இன்றைக்கு இதுவரைக்கும் அந்நிய பாஷை வரும் அபிஷேகத்தை பெறாத யாராவது ஒருவர் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டே இருங்கள். ஒரு மாற்றம் வரப்போதும் குடும்பத்தில். there is going to be a change. அங்கே உபாகமத்தின் புத்தகம் 34:9, ஒரு நாள் மோசே ஜோஷுவாவை கூப்பிட்டு அவன் மேல கை வைக்கிறார். இதெல்லாம் நாம வாசித்தது, ஆனால் த்ரில்லிங்கா இருக்கணும் கேட்டீங்கன்னா. அந்த ஜோஷுவா மேல மோசஸ் கை வச்ச உடனே ஜோஷுவா என்ன பண்ணிட்டாரா? ஆவியை பெற்றுக்கிட்ட. வாசிங்க 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டானா? ஆமா. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கரங்களை வைத்து உன் மேல ஜெபம் பண்ணிட்டானா,
என்னைக்குனாலும் அக்னியில் நீ எரிஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து தேவனுடைய அக்னியை பெற்றவர்கள் ஏராளம். இங்கே மோசே தொட்டதான். யோசுவா எதில் நிரம்பிட்டாரு? பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த மோசஸ் கல்பாக்கம் மேஜி சர்ச்சுக்கு போனாரா? எந்த சர்ச்சுக்கு போனாரு? எந்த பாஸ்டரை பார்த்தாரு? எப்படி மோசஸ் அபிஷேகம் பெற்றீங்க? இப்படி வை வச்சா வல்லமை பரப்படுதே, ஒருத்தருக்கு மட்டும் வல்லமை போல. இன்னொரு பகுதியை வாசித்து பார்க்கலாமா? எண்ணாகமோ 11. இன்னொரு முறை இந்த மோசே கர்த்தர் அழைக்கிறார். Come on Moses, உன் மேல் இருக்கிற ஆவியை நான் எடுத்து, வாசிங்க பார்க்கலாம். 11:25. மோசேயே கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருக்கிற ஆவி யார் மேல இருக்குது? மோசேயின் மேல் இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சவங்கள கைவிதி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியும் அக்கினியும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி அந்த அக்கினியை போட்டார், எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ மோசஸ் இங்கே ஆண்டவர் சொல்றார், உன் மேல் இருக்கிற ஆவி. சொல்லுங்க, என்ன இருக்குது? ஆவி. எத்தனை பேர் உங்க கூட ஆண்டவர் இருக்காரு நம்புறீங்களா? உங்க மேல ஆவியானவர் வரணுமா, தங்கணுமா? சொல்லுங்க, என் மேல ஆவியானவர் வரணும். ஹல்லேலூயா. என் மேல யார் வரணும்? ஆவியானவர் வரணும். நீனும் ஆவியினாலே நிரப்பப்படு. சொல்லுங்க, உங்களோட நீங்க பேசுங்க, ஆவியில பேசு, ஆத்மா கிட்ட பேசு. சொல்லுங்க, ஆத்மாவை எதுல நிரப்பப்படு? ஆவியினாலே நிரப்பப்படு. உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நிரப்புவார். உன்னை கொண்டும் பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். உன் பின்னால 70 பேர் ஃபாலோயர்ஸை கர்த்தர் உண்டாக்குவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. 70 ஃபாலோயர்ஸ். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு பின்னால 70 பேர். ஹல்லேலூயா. மோசேயின் மேல இருந்த ஆவியை எடுத்து 70 பேர் மேல வைக்கிறார். சரி, எப்படி இந்த மோசஸ் ஆவியை பெற்றார்? நமக்கு தான் தெரியுமே. இவர் பார்த்ததெல்லாம் ஒரே தடவை முச்செடி தான் பார்த்தார்ல. 3 வாசி அத்தனை 3:3 அவருக்கு ஒரே தரிசனம் மட்டும்தான் கிடைச்சது. நம்ம அதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வாரம் முழுவதும் அதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். He went near the bush, he saw the fire and he was touched by the fire. Just the Lord spoke from the fire, that's all. அக்னியிலிருந்து என்ன செஞ்சாரு? தேவன் பேசினார். கவனிங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற உன்னை நான் கையினை தொட வேண்டியதே அவசியமே கிடையாது. இப்போ என்னுடைய வார்த்தை வந்தே போதும். பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அவனை அபிஷேகம் பண்ணிவிடும். மோசே புஷ்ல இருந்து அந்த முட்செடியிலிருந்து வந்த வார்த்தை தான் வந்தது. He did not even touch him. இப்போ மோசே முட்செடியை கண்டார், பக்கத்தில் போக முடியல. கிட்டி வராதே, என்ன செஞ்ச வராது? கிட்டி வராது. ஆனால் யாத்திராம 24 ஏறிவான்னு சொல்றாருல, வாசிங்க அந்த வசனத்தை. கிட்ட வராதன்னு சொன்ன ஆண்டவர் ஒரு நாள் வந்தது, என்ன செஞ்சுவான்? ஏறிவா மகனே. 24:14 வாசிங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாருல, ஏறிவா இல்ல, கம் அப் டு த மவுண்ட். ஏறிவா, ஏறிவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுறாருங்க, ஏறிவா மகளே, இறங்கி போயிடாத, விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, நீ பக்கத்தில் வராதன்னு சொன்னதுக்கு வருத்தப்பட்டு போயிடாத. சிலருக்கெல்லாம் பாஸ்டர் ஒன்றை சொல்லிடக்கூடாது, மூஞ்ச தூக்கிட வேண்டியது. இந்த மோசஸ் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. செருப்பை கட்டு வராதன்னு சொன்ன அவர்கிட்டே போனாங்க. இவன் தான் அந்த மனுஷன். விசுவாசிகளை கவனிங்க, எங்கே கண்டிப்பு இருக்குதோ அங்கே தான் தேவ வல்லமை அன்பம் இருக்கும். இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? கேட்டாரா இல்லையா? என்னை யார் என்று அவளை திட்டினாரு, ஆலயத்தில் போய் கம்பெடுத்து அடித்தார், விரட்டினார். அப்போ அவன் சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. செருப்பு போட்டுட்டு வராதன்னு என்னை திட்டினாலும் நான் மறுபடியும் வருவேன். ஆண்டவரே, என் பக்கத்தில் நீ வராதன்னு சொன்னாலும் ஆண்டவர் அருகில் போனார். அருகில் மட்டும் போலங்க, 7 தடவை மலை மேலே ஏறி சீனாய் மலையிலே ரெசிடென்ட் ஆகிட்டான். அவர் கூடவே வராதன்னு சொன்னவர் அருகில் தான் வாழ்ந்தான். இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், எந்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி அவர் கூட நீ படுத்தே இருக்க போற, அவர் கூட ஏன்னா இருக்க போற, அவர் தான் அவனை ஆசீர்வதிக்க போறார். பார், உலகம் வெட்கப்படும்படி அதை அவர் உனக்கு செய்வார். நல்லா எங்கள் அப்பா வந்து பாஸ்டாக இருந்ததுனால எனக்கு பாஸ்டாகவே பிடிக்காம 8 வயசுலேருந்து ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன்.
அவர் கூடயே தான் சைக்கிள் எல்லாம் போனேன். நான் வந்து கண்ணீரோடு சொல்கிறேன், நான் ரொம்ப அப்படி ஆண்டவருக்கு இதுவாக இருந்தேன். அது சொன்னேன், நான் பாஸ்டாலாம் ஆக மாட்டேன், போதும் வீடு வீடாக போகணுமா, ஜெபம் பண்ணணுமா, அவன் கொடுக்குற காப்பியை குடிக்கணுமா, அவன் ஏதாவது திட்டினா வாங்கிக்கணுமா, இந்த ஊழி எனக்கு. நான் சொன்னேங்க, அப்படி தாங்க சொன்னேன். உங்களை மாதிரி எம்ஏ பிடி வாடி போடிலாம் படித்தேன், ஷார்ட் டைம் டைப்பிங் படித்தேன், எல்ஐசியில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு மாதம். நான் போகாத இடமே கிடையாது. நான் சொன்னேன், எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், எங்கள் அப்பா படுக்கிற பாடு போன்னு. ஆனால் ஆண்டவர் என் பின்னாலே வந்தா, நீ போறியா போறியா மகனே, நீ போகிறியா மகனே, ஓடி வந்தார். என்னை தேவன் கண்டுபிடித்தார். இன்னைக்கு நான் தான் உனக்கு சாட்சி. உன்னை அழைத்தவர் உன்னை எங்கேயுமே விட மாட்டார், உன்னை தேடி வருவார். சிறு வயதில் சண்டே ஸ்கூலில் உன்னை தெரிந்து கொண்டார், தாய் வயிற்றில் ஊழியர் ஜெபம் பண்ணி உன்னை தெரிந்து கொண்டார், ஊழியக்காரர் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி உன்னை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. இன்னைக்கு ஏதோ ஒரு அக்கினி புறப்படுகிறது. எந்த மனிதனையும் தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் எந்த ஊழியம் வேண்டான்னு சொல்லணும், எந்த மினிஸ்ட்ரி வேண்டான்னு சொல்லணும், அதில் என்னை கொண்டு உயர்த்தி ஆசீர்வதிச்சார். அவர் சொன்னார், உன் தகப்பனை விட நான் உன்னை உயர்த்துறேன், உன் தகப்பனை விட நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் தகப்பன் செய்ய முடியாதெல்லாம் செய்ய வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாக்குப்படி என்னை கொண்டு வந்தார். உன்னை விடுவாரா? ஒப்பு கொடுங்க, கை வைத்து யாராவது தேவனை மறுதலித்திருந்தால், தேவனை தோஷித்திருந்தால், ஜபத்துக்கு போய் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னிருந்தா, சர்ச்சுக்கு போய் தான் என் பிள்ளை கெட்டான்னு சிலர் சொல்லுவான். வேதனை வேதனை வேதனை. தேவன் இவைகளை மன்னிப்பாராக மன்னிப்பாராக. நீ எது வேணான்னு சொல்றியோ அதுதான் உன்னை பின்தொடர போகிறது. எந்த தெய்வம் வேண்டாம் என்று சொன்னியோ அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவரை தவிர யாரும் பக்கத்தில் வரவே மாட்டாங்க. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அக்னியை கண்டவன் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான்லாம் சும்மா வேலை இல்லாமல் சுற்றி கிடந்து அப்படியெல்லாம் போய் நான் அப்படி வந்த ஊழியம் ஒன்றும் இல்லாமல் வந்து சேரல. அவர் என்னை அழைத்தபடியினால் ஓடி வந்தேன். என்னை கூப்பிட்டார், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். ஏறி வா அப்படின்னார், அவ்வளோதான். எங்கே போனாலும் அவர் என்னை விடவில்லை விடவில்லை. ஓடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் ஓடுவேன், அவ்வளோதான். I know my destination, I have my days, I know what I have to do. I am given a responsibility to do for him. தேவன் தந்ததை நிறைவேற்றி முடிப்பேன். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.